மே 21. ஸோ மே 21 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டீ டே. ஸோ டீ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா டீ வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு ட்ரிங்காக இருக்கும். நம்ம இந்தியாவோட நேஷனல் ட்ரிங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா டீ தான். நம்ம இந்தியாவில் எங்கே போனாலும் மூல முக்கில் ஏதாவது ஒரு டீ கடை இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்தளவு டீ அதிகமாக குடிக்கக்கூடிய ஒரு நாடாகவும் வந்து நம்ம இந்தியா இருக்குது. அப்பேற்பட்ட டீயை செலிப்ரேட் பண்ணக்கூடிய நாளாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. நம்ம இந்த நாளை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கல்ச்சரல் டைவர்சிட்டிங்கிறாங்க. ஸோ கல்ச்சர் ரீதியாக பார்த்தீங்கன்னா உலகம் பூரா பலவிதமான மனுஷங்க வந்து இருக்காங்க. ஸோ பலவிதமான டைவர்சிட்டி இருக்குது. அந்த மாதிரி பலவிதமான கல்ச்சரை வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய நாளாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. அது மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ப்ராடக்ட் டேங்கிறாங்க. ஸோ ப்ராடக்ட்ஸ் எந்த ப்ராடக்ட் ஆகட்டும், ஃபுட் ப்ராடக்ட் ஆகட்டும், இல்லை இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், எனி ப்ராடக்ட்ஸ் என்ன ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எல்லா விதமான ப்ராடக்ட்ஸை செலிப்ரேட் பண்ணக்கூடிய நாளாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ ப்ராடக்ட்ஸை வந்து எப்படி நீங்கள் சேல்ஸ் பண்ணணும், எப்படி வந்து அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விதமான விஷயமும் வந்து உலக நாடுகள் மத்தியில் எல்லாரும் வந்து பகிர்ந்துக்கணும், ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸில் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது போக உங்களுக்கு மே 21 வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாள் இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.